ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி மஷ்ரூம்லாம் சேர்த்து நம்மளுடைய சவுத் இண்டியன் ஸ்டைலில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நீங்கள் சாதம் மட்டும் வடித்து வச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் ரொம்ப ஈஸியாக அந்த ரெசிபியை நீங்கள் பண்ணலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி நான் சமைச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசி இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பாடு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அரிசியில் கூட நீங்கள் பண்ணலாம். சாதத்தை நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி பொலன்னு உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. வடித்து எடுத்துட்டு அதை கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க. ரொம்ப கம்ப்ளீட்டாக ஆறணும்னு இல்லை, கொஞ்சம் ஆற விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 6 பல் பூண்டை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு துருவி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கி நல்லா ஒரு சூப்பரான வாசனை வரும். அந்த நேரத்தில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். மசாலா பொருட்கள் சேர்க்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் கருகாமல் அப்படியே எண்ணெயிலேயே லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம இது கூட மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். மஷ்ரூமை ரொம்ப குட்டியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டிங்கன்னா குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் சாதம் குக் பண்ணும்போது அதில் உப்பு சேர்த்து தான் சமைச்சிருக்கேன். அதனால் இந்த மஷ்ரூமுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் இதில் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதம் சமைக்கும் போது உப்பு சேர்க்கல அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இதில் எக்ஸ்ட்ராவாக உப்பு சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மஷ்ரூம்லேருந்தே நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் சேர்க்க தேவையே இல்லை. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு குடைமிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இது கூட சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஷ்ரூமோட பட்டர் இல்லைன்னா நம்ம நெய் சேர்த்து சமைக்கும் போது இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பட்டர் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ உங்களுக்கு இந்த மஷ்ரூம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அதே மாதிரி இதில் நம்ம சேர்த்துருக்கிற இந்த கேப்சிகமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது. ஒரு ஹாஃப் பாயிலாக குக் ஆகிருந்தால் தான் அது நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம சமைச்சு வச்சுருக்கிற சாதத்தை போட்டுக்கலாம். பாருங்கள், ரைஸ் இந்த மாதிரி கண்டிப்பாக நல்லா உதிரியாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வடித்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. ரைஸ் எல்லாம் உடையாமல் ரொம்ப மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. ரைஸ் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். கடைசியாக இது கூட கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம். மல்லித்தழை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பட்டர் ஃப்ளேவர் அப்புறம் மஷ்ரூமோட டேஸ்ட் எல்லாம் கலந்து இந்த ரெசிபி வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதே ரெசிப்பியில் நீங்கள் மஷ்ரூமுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு சேர்த்து கூட பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.